பொழுது நல்லபடியாக போகணும் ஈஸ்வரா. எங்கள் அப்பா மேலே வச்சுருந்த பாசத்தை ஒரு புரிஞ்சுக்கணும். உடனே என்ன போய்க்கு அவன் பிள்ளைய கை விட்டுறையா. இந்த மாதிரி கார்லலாம் எங்கள் அப்பா கூட பொண்ணு எவ்வளோ ஆசையாக இருக்குது. எங்கள் அப்பா தான் என் பாசத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். நிமிஷம்னா பார்த்தேன். இந்த ஊட்டி ட்ரெயின்லாம் போகணுன்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது. எங்கள் அப்பா கூட போனால் ஜாலியாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இன்றைக்கி என்ன அம்புழுக்க போகிறாரோ. ஒவ்வொரு நாளும் நானும் இந்த ட்ரெயினை பார்த்து ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஸ்கூல்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தினமும் அவங்க அப்பா கூட வந்து சைக்கிள் இறங்குறாங்க. எங்கள் அப்பா வந்து என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. எனக்குன்னு எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வந்திருக்குமா. அப்பா பாசத்துக்காண்டி ரொம்ப ஏங்கும். நேற்று கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் அப்பா கூட டூர்லாம் போனாங்க. எங்கள் அப்பா வந்து அப்படி இருக்காரு. தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை திட்ட தான் செய்வார். எனக்குன்னு ஒரு மாற்றம் வராதா? சொல்லுங்க. சரிங்க, தேங்க்ஸ்ங்க. எல்லாம் என் தலையெழுத்து. ஏன் தான் எங்கள் அப்பா அப்படி பண்ணுறாரோ. எங்கள் அப்பாட்ட எனக்கு பாசமும் கிடைக்காது, அவமானம் தான் படுவாங்க. ஈஸ்வரா, இப்போ தானே உன்கிட்ட வேண்டிட்டு வந்தேன். எங்கள் அப்பா இப்படி பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா திருப்பி இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு. கேட்குறதெல்லாம் அந்த பாசத்தை மட்டும்தான். அதையும் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நானும் எங்கள் அம்மா கூட போயிருக்கலாம்ல இருக்கு. எங்கள் அப்பா ரோட்டில் போகிறவங்களாம் பார்த்து சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் எல்லாருமே என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. எங்கள் அப்பாட்ட அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு நான் கேட்குறேன். பாசம் அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நீர் எதாவது கேட்டால் அடிக்கிறாரு, திட்டுறாரு. வீட்டுக்கே போனேன். எங்கள் அம்மா கூடயே போயிருக்கலாம்ல இருக்கு. ஏமா என்னை விட்டுட்டு போனேன். இந்த அப்பாவால் எல்லாத்துலேயும் எனக்கு அவமானமாக இருக்குமா. சின்ன வயசுலேருந்து அம்மா பாசம்னா என்னன்னே நான் பார்த்தலாமா. அப்பா வச்சு பாசமாக இருப்பான்னு பார்த்தா அவரும் இப்படி குடிச்சிட்டு வந்து எதாவது கேட்டால் எரிஞ்சு விடுறாருமா. என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா. அவன் கூட வச்சு வந்துடுறம்மா. என்னை ஏம்மா அப்படி தவிக்க விட்ற? ஏம்மா என்ன எப்படி சாவடிக்கிறீங்க? என் தலையெழுத்து. இந்த ஆள் போய் குடிச்சிட்டு எங்கேயோ விழுந்து கிடக்கிறான். போகிறப்ப தூக்கிட்டு போகணும். போகிறப்ப எங்கேயாச்சும் அடிப்பட்டு செத்து போயிடக்கூடாதுண்ணா. ஏன் தான் வந்துட்டு சாகுறேண்ணா.